ஸ்டார்லைனர் விண்கலம் பூமிக்கு திரும்பும் பயணத்திற்கான முன்னேற்பாடுகள் தொடங்கிவிட்டன. சனிக்கிழமை பூமியை நோக்கிய அதன் பயணம் வெற்றி பெறுமா? இதிலுள்ள சவால்கள் என்ன என்பது குறித்து இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானியுடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடல் இது. அமெரிக்காவின் முன்னணி விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் நாசாவுடன் இணைந்து விண்வெளி பயணத்திற்கான ஸ்டார்லைனர் என்ற புதிய விண்கலத்தை உருவாக்கியது. ஸ்டார்லைனர் விண்கலம் முதல் சோதனை ஓட்டமாக கடந்த ஜூன் 5ஆம் தேதி சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் ஆகிய 2 விண்வெளி வீரர்களுடன் பூமிக்கு மேலே 400 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு புறப்பட்டது. ஏவுவதற்கு முன்பாகவே பலமுறை ஒத்திவைப்பு, தொழில்நுட்ப தடங்கல்கள் ஒரு பக்கம் இருக்க, புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே ஹீலியம் வாயு கசிவு மற்றும் த்ரஸ்டர்கள் ஃபெயிலியர் என கோளாறுகள் ஏற்பட்டதால் மிஷன் பைலட் சுனிதா வில்லியம்ஸ் ஆட்டோ பைலட் முறையிலிருந்து மாற்றி மேனுவல் முறையில் இயக்கி விண்வெளி மையத்தை பத்திரமாக சென்றடைந்தனர். ஸ்டார்லைனரில் ஏற்பட்ட பழுதை சரி செய்ய முடியாததால் 7 நாட்களில் பூமிக்கு திரும்பியிருக்க வேண்டிய நிலையில் சுமார் 4 மாதங்களாக அங்கேயே சிக்கி தவித்து வருகின்றனர். இருவரும் பூமிக்கு எப்போது திரும்பி அழைத்து வரப்படுவார்கள் என உலகமே பதற்றத்துடன் காத்து கொண்டிருக்க, நாசாவோ ஸ்டார்லைனரில் எல்லாம் நன்றாக உள்ளது, உடனே கிளம்பக்கூட தயாராக உள்ளது என நம்பிக்கை வார்த்தைகளை மட்டுமே உதிர்த்து வந்தது. ஆனாலும் திடீரென யூட்டன் அடித்த நாசா பாதுகாப்பு கருதி ஸ்டார்லைனருக்கு பதிலாக வரும் 24ஆம் தேதி ISS-க்கு அனுப்பப்பட உள்ள ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் விண்கலம் மூலம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இருவரும் பூமிக்கு அழைத்து வரப்படுவார்கள் என அண்மையில் அறிவித்தது. மேலும் சர்வதேச விண்வெளி மையத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும் ஸ்டார்லைனர் விண்கலம் ஆள் இல்லாமல் பூமிக்கு திரும்பும் எனவும் நாசா தெரிவித்திருந்தது. இந்திய நேரப்படி நாளை சனிக்கிழமை அதிகாலை 3:30 மணியளவில் ஸ்டார்லைனர் விண்கலம் விண்வெளி மையத்திலிருந்து தானியங்கி முறையில் அன்டாக் செய்யப்படுகிறது. ஏற்கனவே த்ரஸ்டர்கள் ஃபெயிலியர் உள்ளிட்ட கோளாறுகள் எழுந்ததை கவனத்தில் கொண்டு விண்கலத்தை அன்டாக் செய்யும் போது விண்வெளி மையத்திற்கும் அதில் உள்ள வீரர்களுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாசா எடுத்துள்ளது. ஒருவேளை ஸ்டார்லைனர் விண்கலம் சரியாக செயல்படாமல் போனால் விண்வெளி மையத்தில் உள்ள ஸ்பிரிங் லோடட் பொறிமுறை அதை சிறிது தூரத்திற்கு தள்ளிவிட்டுவிடும் என்கின்றனர். இதையும் மீறி ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் விண்வெளி மையத்தின் மறுபுறத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள டிராகன் 8 விண்கலத்தின் கார்கோ பகுதியில் கூடுதலாக 2 பேர் பயணம் செய்வதற்கேற்ப 2 சீட்டுகள் உருவாக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக நாசா கூறியுள்ளது. மறுபுறம் விண்வெளி நிலையத்தில் இருந்து சரியாக அன்டாக் செய்யப்பட்டு புறப்பட்டாலும் ஹீலியம் வாயு கசிவு காரணமாக ஸ்டார்லைனர் விண்கலம் பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழையும் போது பல்வேறு சவால்களை சந்திக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி கண்ணனிடம் பேசினோம். ஸ்டார்லைனர் பத்திரமா பூமிக்கு திரும்பி வந்து விடுமா? அதுல இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? ஹீலியம் பிரஷர் எவ்வளவு இருக்கு அப்படின்றத அவங்க கணிச்சிருப்பாங்க ஏற்கனவே. அந்த ஹீலியம் பிரஷர் கரெக்டா இருந்தா தான் அவங்களுக்கு அந்த த்ரஸ்டர்ல கரெக்டா ஆக்டிவேட் பண்ண முடியும். த்ரஸ்டர் ஆக்டிவேட் பண்ணா தான் உங்களுக்கு சரியா அந்த டிஆர்பிட், அதாவது இந்த சுற்றுவட்ட பாதையிலிருந்து கீழே இறக்கி கொண்டு வரணும். அது 2வது. அதுக்கு முன்பு அதை அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து தனியா பிரிச்சு கொண்டு போகணும். அந்த 2க்கும் இடைவெளி அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். ஒவ்வொன்றுக்கும் அந்த சுற்றுவட்ட பாதை வெவ்வேறா கொண்டு போகணும். ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய ஆர்பிட்டுக்குள்ள இது பூந்துடக்கூடாது. அது ஒரு முக்கியமான சேலஞ்ச். அன்டாக் பண்ணும் போதும் அங்கிருந்து புறப்படும் போதும் என்ன மாதிரியான சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு? எதிர் திசையில அந்த இன்ஜின் இயக்கப்படணும். அப்பதான் அந்த வேகத்தை கட்டுப்படுத்த முடியும். வேகத்தை குறைக்கணும். வேகத்தை குறைச்சிட்டு அதே மாதிரி எர்த்துடைய அட்மாஸ்பியருக்குள்ள, அதாவது பூமியின் வளிமண்டலத்துக்குள்ள அது நுழையும் போது அது சரியான ஆங்கிள் நுழையணும். அதை த்ரஸ்டர் மூலமா தான் பண்ண முடியும். இன்னொரு சிக்கல் என்ன வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த ப்ரொபல்ஷன் யூனிட் சரியா ஒர்க் ஆகாம அது எராட்டிக் மோட்ல எங்காவது பிஹேவ் பண்ணுச்சு அப்படின்னா அப்போ அந்த சுற்றுவட்ட பாதை தாறுமாறா போகக்கூடிய வாய்ப்பு. வேற ஏதாவது ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட்ஸ், சேட்டலைட்ஸ், ஸ்பேஸ் ப்ரோப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதுகளுக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஸ்டார்லைனர் கண்ட்ரோல் விட்டு மிஞ்சி போயிடுச்சு அப்படின்னா. ஒருவேளை பிரச்சனை வந்தா அது ISS-ஐயோ விண்வெளி வீரர்களையோ பாதிக்காம நாசாவால தடுக்க முடியுமா? வளிமண்டலத்துக்குள்ள நுழையக்கூடிய திசை அது சரியா வரல அப்படின்னா அப்போ அதனுடைய பாதை தாறுமாற போகக்கூடிய வாய்ப்புகளும், அது கட்டுப்பாட்டை இழந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். எமர்ஜென்சி ப்ரொசீஜரும் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை அதை நியூ மெக்சிகோல அங்க இறங்க முடியல, அதனுடைய ஏர் பேக் டிப்ளாய் ஆகல, இல்ல பேராசூட் டிப்ளாய் ஆகலன்னா அப்ப அதுக்கு அடுத்த எமர்ஜென்சி ப்ரொசீஜர் பக்கத்துல இருக்க கடல்ல கொண்டு போய் இறக்கும்.
திட்டமிட்டபடி அனைத்தும் சரியாக அமைந்தால் அதிகாலை 3:30 மணிக்கு புறப்படும் ஸ்டார்லைனர் 6 மணி நேர பயணத்திற்கு பிறகு அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாகாணத்தில் காலை 9:30 மணிக்கு தரையிறங்கும். சிறு பிரச்சனை வந்தாலும் அது திசை மாறி மீண்டும் விண்வெளிக்கே திரும்பிவிடும் அல்லது வெப்பம் தாங்காமல் வெடித்து சிதறி பேரழிவை ஏற்படுத்தும் என்று அமெரிக்க ராணுவ முன்னாள் தளபதி ரூடி ரிடோல்ஃபி எச்சரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது.